நம்முடைய அடுத்த கேள்வி நைஜீரியாவிலிருந்து அபோமியா அமேசியா அவர்கள் இந்த கேள்வியை கேட்டுள்ளார்கள். உங்களுடைய கேள்விக்கு ஜசாக்குமுல்லா. அந்த கேள்வி இவ்வாறு வருகிறது: சொர்க்கம் செல்ல வேண்டுமென்றால் இவ்வுலக வாழ்க்கையில் ஏதாவது முக்கிய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமா? இறைவன் அனைவருக்கும் மிகச் சிறந்ததையே விரும்புகிறான். அப்படியெனில் அவன் நாடினால் அனைவரையுமே தனது வல்லமையால் சொர்க்கத்தில் நுழையச் செய்ய இயலும். மேலும் குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்கள் மரணித்தால் அவர்கள் ஒரு பாவமும் அறியாத காரணத்தினால் இறைவன் அவர்களை சொர்க்கத்தில் நுழையச் செய்கிறான் என்று கூறப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும்போது நாம் எதையும் செய்ய தேவையில்லை. இவ்வுலக வாழ்க்கையில் எந்த முக்கிய நோக்கமும் இல்லை, மேலும் கடவுளே இல்லை என்றே தெரிகிறது. மேலும் இயற்கை பேரழிவின் காரணமாக மரணிக்கும் குழந்தைகளும் நேரடியாக சொர்க்கம் செல்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையிலும் எந்த நோக்கமும் இருப்பதில்லை. எனவே ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் எந்த நோக்கமும் இல்லை. ஆகவே நாம் இவ்வுலக வாழ்க்கையில் துன்பம் மற்றும் சோதனைகளை அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை என்றே படுகிறது. மேலே குறிப்பிட்ட அனைத்து கருத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் உறுதிப்படுத்துவது என்னவென்றால் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த இறைவனும் இல்லை. இந்த கேள்வியின் முழுமையான கருத்து என்னவெனில், ஒரு பாவமும் அறியாமல் மரணிக்கும் குழந்தைகள் இஸ்லாமிய நம்பிக்கையின்படி நேரடியாக சொர்க்கம் செல்கிறார்கள். இது நாம் அனைவரும் ஒப்புக்கொண்ட விஷயம். ஒருபுறம் நாத்திகர்கள் இந்த கேள்வி எழுப்புகிறார்கள், அதாவது குழந்தைகள் மரணித்தவுடன் சொர்க்கம் செல்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஏன் இந்த உலகில் முதலில் படைக்கப்பட வேண்டும்? அவர்கள் மேலும் இறைவன் மிகவும் அநீதி இழைப்பவன், அவன் சுயநலமுடையவன் என்றும் கூறுகிறார்கள். திருக்குரானின் இந்த வசனத்தையும் எடுத்து வைப்பார்கள், அதாவது ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லாலி அபுதூன். அல்லாஹ் கூறுகிறான், நான் மனிதர்களையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. இந்த வசனத்தை முன்வைத்த அவர்கள் இறைவனை பார்த்து, அவன் அதிகாரம் பண்ணுவதில் பசிதாகம் உடையவனாக இருக்கிறான், மக்கள் அவன் முன்னால் சிரம்பணிந்து குனிந்து இருப்பதையே அவன் விரும்புகின்றான் என்றும் குறை கூறுகிறார்கள். நவுசுபில்லா. ஆனால் வாழ்க்கையின் நோக்கம் மிகவும் ஆழமான கருத்தை உள்ளடக்கியதாகும். இபாதத் அல்லது இறைவணக்கம் என்பதன் பொருளும் மிகவும் ஆழமானதாகும். இபாதத் என்பது மனிதன் ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு 24 மணி நேரமும் தொழுது கொண்டிருப்பதை குறிக்கவில்லை. துறவரத்தை இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா ரஹ்பானி அத்தஃபில் இஸ்லாம். இஸ்லாத்தில் துறவரம் என்பதே கிடையாது. நீங்கள் இறை நேசத்தை பெற விரும்பினால், இறை அன்பை பெற விரும்பினால் அதற்கான மிகச் சிறந்த வழி என்னவென்றால் மனிதனத்திற்கு தொண்டு செய்யுங்கள், இறைவனது படைப்பினங்களுக்கு தொண்டு செய்யுங்கள். அது மனித சமுதாயம், விலங்குகள் அல்லது தாவரங்களாக கூட இருக்கலாம். நமது எஜமானர் ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருணையையும் இரக்க சிந்தனையும் நினைக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் ரொம்ப ஆச்சரியப்படுகின்றேன். உயிர் வாழக்கூடிய எந்த ஒரு ஜீவனும் அன்னாரது கருணையிலிருந்து விடுபடவே இல்லை. அவர்கள் தமது தோழர்களுக்கு இவ்வாறு அறிவுரை கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். நீங்கள் போருக்காக செல்லும் போது அங்கு மரங்களை வெட்டக்கூடாது, ஏனென்றால் அவைகளும் உயிர் வாழ்கின்றன. மனித இனமும் விலங்குகளும் அவற்றிலிருந்து பலனடைகின்றன. விலங்குகளை தேவையின்றி அறுக்காதீர்கள், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதற்கேற்ப பயன்படுத்துங்கள் என்றும் கூறினார்கள். ஆகவே தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது பெரும்பாலான நாத்திகர்களின் வாதம், அதாவது குழந்தை பிறந்தவுடனேயே அவர்களை கொன்று நேராக சொர்க்கம் அனுப்ப வேண்டியதுதானே, அவர்கள்தான் ஒரு பாவம் செய்யாதவர்கள் ஆயிற்றே போன்றவை அறிவுடைமையாக இருப்பது போல தோன்றும். ஆனால் ஒரு குழந்தையை எந்த நோக்கத்திற்காக இறைவன் இவ்வுலகிற்கு கொண்டு வருகின்றானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். இறைவன் எதற்காக அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கின்றான் என்றால், அந்த குழந்தை படிப்படியாக வளர்ந்து எல்லாம் உள்ள இறைவனின் மற்ற படைப்பினங்களிலிருந்து பலனை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இறைவன் ஒருபோதும் சுயநலக்காரன் அல்ல. ஆனால் இறைவனை தவிர மற்ற அனைத்துமே சுயநலமுடையதாகத்தான் இருக்கின்றது. நாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், இபாதத் அல்லது இறை வணக்கத்தின் உண்மையான குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் நாம் மனிதனத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றும் இறைவன் நமக்கு போதிக்கின்றான். ஆகையால் இந்த செயல்பாட்டை தான் இறைவன் நம்மிடையே எதிர்பார்க்கிறான். பிறகு குழந்தைகள் வளர்ந்து பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்டு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கும் நல்ல குழந்தைகளாக வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்கள் விலங்குகளை கூட கவனத்தில் கொள்ள வேண்டும், தாவரங்களை கவனிக்க வேண்டும், முழு உலகத்திற்கும் அவர்கள் தொண்டு செய்ய வேண்டும். அவ்வாறு அவர்கள் செய்தால் அவர்களுக்கு சிறந்த நற்கூலி கிடைக்கும். அதனால் அவர்கள் சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். இறைவனுடைய நடைமுறையை பொறுத்தவரையில் அவனும் உங்களுக்கு தருகிறான், உங்களையும் முயற்சி செய்து பெறவிடுகிறான். இறைவனின் நடைமுறை இதுவாகத்தான் இருந்து வருகிறது. ஹதீஸ் ஒன்று உள்ளது,
குழந்தைகள் இயல்பாகவே இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் பிறக்கின்றன. குழந்தைகள் தங்களை பற்றி கூட சரியாக உணர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்காமல் குறைந்த வயதில் மரணிக்கும் பொழுது அவர்களின் உயிர்கள் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வழங்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட குழந்தைகளை பற்றி அல்லாஹ்விடம் தெரிவிப்பது தூதர்களின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொறுப்பாகும். அவர்கள் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சொர்க்கத்தில் நுழைவார்கள். கேள்வி கேட்டுள்ள சகோதரரிடம் நான் பணிவுடன் கூறுகின்றேன், குழந்தைகள் தன்னிச்சையாகவே சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் என்பது சரியல்ல. அது தவறான கருத்தாகும். அங்கும் கூட சரி மற்றும் தவறை முடிவு செய்யும் காரணிகள் இருக்கின்றன. மனித இனம் அஷ்ரகுல் மஹ்லூகாத், அதாவது சிறந்த படைப்பினம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. நாம் ஏன் மிகச் சிறந்த படைப்பினம் என்று அழைக்கப்படுகிறோம்? ஏனென்றால் இறைவன் நமக்கு பண்பட்ட அறிவை வழங்கியுள்ளான். இறைவன் நமக்கு நன்மையும் தீமையும் பிரித்தறியும் ஆற்றலை தந்துள்ளான். ஆகையால் அவன் நமக்கு வழங்கியுள்ள அருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கின்றான். எனவே அவைகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் இறைவன் புறமிருந்து அதற்கான நற்கூலியை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருப்போம்.